நீங்க போயிட்டு இருங்கடி, நான் வரேன். தாண்டா நில்லு. எங்க இவ்ளோ அவசரமா போயிட்டு இருக்க? உனக்கு பள்ளிக்கூடம் நேரம் ஆகல? போ போ படி. அது இருக்கட்டும், முதல்ல நீ எங்க போறன்னு சொல்லு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ போ நந்தினி. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், ஆபீஸ் போய் கையெழுத்து போட போறாரு. மூஞ்சி எங்க போறன்னு கேக்குறான்ல. நந்தினி இப்படிலாம் பேசக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போ, உனக்கு நேரம் ஆகல. அப்படியா? சரி போ போ. அப்படி என்ன முக்கியமான வேலை? வரேன். பஞ்சவர்ணா, பஞ்சவர்ணா. சட்டை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எப்ப வாங்குன? டவுனுக்கு போன அப்போ வாங்கினது. எப்படி புழுகுது பாரு. இதுவும் இது டேஸ்டும். இந்த வர இரு. ஹலோ. ஆத்தி. ஏய் ஓடுறி. நந்தினி நீ பள்ளிக்குள்ள போல. நான் பள்ளிக்கூடம் போகணும், நீங்க உட்காந்து சைட் அடிக்கணுமா? ஒன்னாய் நந்தினி என்ன பண்ற? நந்தினி ஒண்ணும் தெரியாதவன் நினைச்சா உனக்கு இதெல்லாம் தெரியுமா? கால் வைத்து கஞ்சி குடிக்க கூட வக்கில்லாத நம்ம மாதிரி ஏழைங்களுக்கு கௌரவம் தரடி சொத்து, அதையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய. சொல்லிடி, இதுக்கு எவன் காரணம்? எவன்டி காரணம்? என்ன நந்தினி வரப்புல நிக்கிற? உன் மூஞ்சியெல்லாம் பாக்குறேன்னு வெறுப்புல கூட தான் நிக்கிறேன். அதுக்கு என்ன இப்போ? பாத்தியா, நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன், புரிஞ்சிக்க மாட்டேங்கிறிய. ஊருக்குள்ள நீ எத்தனை பேர்கிட்ட பாசம் வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். உன் பாசத்தை அங்கேயே வச்சுக்க. எனக்கு பாசம் காட்ட ஆள் இருக்குன்னு. என்னடி திமிரா பேசுற? டீ போட்டு பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட செருப்பு பிஞ்சிரும். நந்தினி வா, வீட்டுக்கு போலாம். வரட்டுமா? நந்தினி அவன் கிட்ட எல்லாம் நீ ஏன் பேசுற? அவன் என்ன லவ் பண்றானா. அதுக்கு நீ என்ன சொன்ன? ஓகேன்னு சொன்னேன். அவனை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது, அவன் ரொம்ப கெட்டவன். யார் சொன்னா? அவன் ரொம்ப நல்லவன். எங்க அப்பாட்ட சொல்லி அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என்ன பேச்சே காணோம்? மூஞ்சி உண்மைன்னு நம்பிடுச்சு பாரு. டேய் இங்க வா. மதுரைக்கு போயிட்டு இந்த லிஸ்ட்ல உள்ள ஜாமெல்லாம் வாங்கிட்டு வா. அங்க கடைக்கு போயிட்டு திருதுன்னு முழிக்காம விலையை கேட்டு வாங்கிட்டு வா. பாவா, மதுரைக்கு தானே போற, வா உன்னை ஒரு வழி பண்றேன். கூட கிடந்தவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா நான் புது ஊரை தாண்டி உருவாக்கணும். காசு பணம் வேணா கேட்டு வாங்கி. ஐயா ஐயா ஐயா, என்னடா ஆச்சு? ஐயா என் பொண்ணு செத்து போச்சுயா. படுவாவி மாறி என் பொண்ணு சீரழிச்சுட்டாயா. எத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிப்பாரோ, அவன் நல்லா இருப்பானா? சரி சரி அழாத. இந்தா
முதல்ல போய் ஆக வேண்டியதை பாரு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என் பொண்ணு சாவறதுக்கு காரணமானவரை ஏதாச்சும் செய்யுங்க சாமி. என்னடா பேசுற? உன் பொண்ணை ஒழுங்கா வளர்க்காம இப்ப வந்து பேசி என்னடா பிரயோஜனம்? பார், கூட்டம் கூடுது. 4 பேருக்கு தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு தான் அசிங்கம். போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போ, இந்தா. அப்பா ஒரு நிமிஷம். பாவம் அந்த பொண்ணு அநியாயமா செத்து போச்சு. நீங்க இப்படி அசால்ட்டா போறீங்க? ஏய், இது பெரியவங்க விஷயம். உன் வேலையை பாருப்போ. எது பெரியவங்க விஷயம்? ஒரு பொண்ணை ஏமாத்தி கெடுக்கிறதா? ஏய், வாயை கிழிச்சிருவேன். போ உள்ள. இப்ப நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்றீங்களா இல்ல நான் பண்ணட்டுமா? பண்ணு. போலீஸ்ல புடிச்சு கொடு, ஜெயிலுக்கு அனுப்பு. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, கட்டிக்க போறவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டமேன்னு பின்னாடி நீதான் ரொம்ப வருத்தம். எது? கட்டிக்க போறவனா? அண்ணே, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? யாருக்கு யாரை கட்டி கொடுக்க போற? காசு பணம் இருந்தா கண்ட கழுதைக்கெல்லாம் பொண்ணை கொடுத்துருவியா? ஏய், வாய மூடு. வெறும் பையலுக்கு உன்னை கட்டி கொடுத்ததுனாலதான் நீ வீட்டோட வந்து கிடக்குற. இங்க பார், நம்ம ஜாதியிலே எனக்கு சமமானவன் அவன்தான். ஒழுங்கா அவனை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் பண்ற வழிய பாரு. புரியுதா? எனக்கு நீங்க அப்பன் தானே? ஏதோ புரோக்கர் மாதிரி பேசுறீங்க. ஏனே விட்டா ஓவரா பேசிட்டு போற. பிச்சிடுவேன். நீங்க என்ன அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி, நீங்க சொல்றவன நான் கட்டிக்க மாட்டேன். பின்ன யாரடி கட்டிக்க போற? அண்ணே, வேண்டாண்ணே. சொல்லுடி. என்னண்ணே? பின்ன யார கட்டிக்க போற? அண்ணே, அண்ணே, என்னண்ணே? வயசு பொண்ண கை நீட்டி அடிக்கிற. ஏன் இப்படி பண்ற? ஆமா, கல்யாணம் பண்ண என் மாமா எசக்கி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி அவ என் மாமங்கிறதையும் மறைச்சிட்டீங்களே. உங்க கடந்த கால வாழ்க்கையோ அதுல இருக்கிற நல்லது கெட்டது பத்தியோ எனக்கு கவலை இல்ல. எனக்காக அழுதுகிட்டு, எனக்காக சிரிச்சுக்கிட்டு, எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற என் மாமன் தான் என் புருஷன். என்ன பண்ணுவீங்க? மாப்பிள, நான் பாலசிங்கம் பேசுறேன். உடனே புறப்பட்டு வாங்க. 1 மணி நேரத்தில் என் பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணம். இது அநியாயம். என்ன உன்னை கேட்க ஆள் இல்ல, ஆடுறியா? ஏய் முருகேசா, என்னடி சொன்ன? உனக்காகவே சிரிப்பான், உனக்காகவே அழுவான், உனக்காகவே வாழ்றானா? அப்ப உனக்காகவே காவு கொடுத்துறவா? மாறிதான் அவன் புருஷன். அவன் கையால தாலிய கட்டிக்கிற. அதை விட்டுட்டு ஆத்துல விழுந்து சாவறேன், குளத்துல விழுந்து சாவறேன், இல்லைன்னா அவனை இழுத்துட்டு ஊரை விட்டே ஓடிடுறேன்னு வேற எது நடந்தாலும் சரி, இளைய முருகேசா, அந்த எசைக்கு பையன் எங்க இருந்தாலும் அவனை கண்டதுரமா வெட்டி போடுறான். உண்மையிலேயே உனக்கு அவன் மேல பாசம் இருந்தா அவன் உயிரை காப்பாத்துறி.